தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் 100 டிகிரியை தாண்டி வெப்பம் பதிவு. சென்னை மற்றும் சுற்று வட்டாரங்களில் மழை பெய்ததால் குளிர்ச்சி. தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 56,480 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் வெள்ளியின் விலை மீண்டும் 100 ரூபாயை தாண்டியது. நுங்கம்பாக்கம் காம்தார் நகர் முதன்மை சாலைக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் பெயர் சூட்டப்படும். எஸ்பிபி சரணின் கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. குற்றவியல் நடவடிக்கையை எதிர்த்த பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனின் மனு தள்ளுபடி. வழக்கு வாபஸ் பெறப்பட்டதால் சென்னை உயர்நீதிமன்றம் நடவடிக்கை. திருச்சி காந்தி மார்க்கெட்டில் தேங்காய் விலை 2 மடங்கு உயர்வு. 30 ரூபாயாக இருந்த 1 கிலோ தேங்காய் 60 ரூபாய்க்கு விற்பனை. கோடநாடு வழக்கில் தற்கொலை செய்த கணினி ஆபரேட்டர் தந்தையிடம் சிபிசிஐடி விசாரணை. கணினி ஆபரேட்டர் தினேஷ் பயன்படுத்திய செல்போன் குறித்து கேள்வி. மெட்ரோ ரயில் பணிகளுக்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்குவதில் தொடர்கிறது பாகுபாடு. தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிப்பதாக கண்டனம் வலுக்கிறது. இந்தியாவின் எந்த பகுதியையும் பாகிஸ்தான் என்று குறிப்பிடக்கூடாது. சர்ச்சை பேச்சுக்கு பெங்களூரு நீதிபதி மன்னிப்பு கேட்ட நிலையில் உச்சநீதிமன்றம் கண்டிப்பு. ஒன்றிய அரசால் திரும்ப பெறப்பட்ட வேளாண் சட்டங்கள் தொடர்பாக மோடியின் நிலைப்பாடு என்ன? சட்டங்கள் மீண்டும் கொண்டுவரப்பட்டால் இந்தியா கூட்டணி வலிமையாக எதிர்க்கும் என உறுதி. சென்னை, தாம்பரம், திருவள்ளூரில் 2வது நாளாக மாலை நேரத்தில் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அதே நேரத்தில் மதுரையில் இன்றும் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் கொளுத்தியது. சென்னையில் மதிய நேரத்தில் வெப்பமான சூழல் காணப்பட்ட நிலையில் மாலையில் பரவலாக மழை பெய்தது. கோட்டூர்புரம், அடையாறு, ஆழ்வார்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. சென்னையின் புறநகர் பகுதிகளான தாம்பரம், சேலையூர், செம்பாக்கம், குரோம்பேட்டை, பல்லாவரம், பெருங்களத்தூர், வண்டலூர், முடிச்சூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டத்தில் 2வது நாளாக மாலை நேரத்தில் மழை பெய்தது. திருவள்ளூர் நகரம், பெரியகுப்பம், திருப்பாச்சூர், தேரடி, நசரத், வெங்கத்தூர், மேல்நல்லாத்தூர், திருமழிசை உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனிடையே மதுரை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெயில் சுட்டரித்ததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். மதுரை விமான நிலையம், மதுரை நகரம், திருச்சி, தஞ்சை, ஈரோடு, தூத்துக்குடி, கரூர், பரமத்தி, பாளையங்கோட்டை, பரங்கிப்பேட்டை ஆகிய இடங்களில் வெயில் வாட்டி வதைத்தது. தங்கத்தின் விலை இன்றும் அதிகரித்துள்ளதால் 1 சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 56,480 ரூபாயை எட்டியுள்ளது. கடந்த
கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை உச்சத்தை நோக்கியே பயணித்து வருகிறது. கடந்த 19ஆம் தேதி 1 கிராம் 22 கேரட் ஆபரண தங்கம் 6,825 ரூபாய்க்கும் சவரன் 54,600 ரூபாய்க்கும் விற்பனையானது. 20ஆம் தேதி சவரனுக்கு 480 ரூபாய் அதிகரித்ததால் 55,000 ரூபாயை கடந்தது. செப்டம்பர் 21ஆம் தேதி 1 கிராம் தங்கத்தின் விலை 6,960ஆகவும் சவரன் 55,680 ரூபாயாகவும் புதிய உச்சத்தை எட்டியது. கடந்த திங்களன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு மேலும் 160 ரூபாய் உயர்ந்ததால் ஒரு சவரன் 55,840 ரூபாயை எட்டி நுகர்வோருக்கு அதிர்ச்சியை அளித்தது. நேற்றும் 22 கேரட் தங்கம் விலை கிராமுக்கு 20 ரூபாய் உயர்ந்ததால் கிராம் 7,000 ரூபாயையும் சவரன் 56,000 ரூபாயையும் எட்டியது. இந்நிலையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்றும் கிராமுக்கு 60 ரூபாய் உயர்ந்ததால் கிராம் 7,060 ரூபாயாக உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் தங்கத்தின் இன்றைய விலை 56,480 ரூபாய். தங்கம் ஒரு சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்கெல்லாம் மத்திய ரிசர்வ் வங்கியெல்லாம் வாங்குறாங்க. அதே மாதிரி பல்வேறு ரிசர்வ் வங்கிகளும் கோல்டை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரிசோர்ஸஸ் எல்லாம் கோல்டில் நிறையா கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. நம்ம கூட எக்ஸப்ஷன் கிடையாது. இந்தியா ஆர்பிஐயும் அது மாதிரி கோல்டை பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது அண்மை காலங்களில் தொடர்ந்து நடந்துட்டு வந்துடுறதுனால இதுக்கு கோல்டுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தங்கம் விலை சவரனுக்கு 1,880 ரூபாய் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தங்கத்துக்கு போட்டியாக வெள்ளியின் விலையும் ஒரே நாளில் கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்து மீண்டும் 100 ரூபாயை கடந்துள்ளது. சந்தையில் 1 கிராம் வெள்ளியின் தற்போதைய விலை 101 ரூபாயாகும். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எஸ்டேட்டில் பணியாற்றிய கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் தினேஷின் செல்போன் குறித்து அவரது தந்தையிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கோடநாடு பங்களாவில் கடந்த 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நள்ளிரவில் கொலை கொள்ளை அரங்கேறியது. இந்த கொள்ளை சம்பவத்தில் மூளையாக செயல்பட்ட ஜெயலலிதாவின் முன்னாள் கார் ஓட்டுநர் கனகராஜ் கொள்ளை நடைபெற்ற 3வது நாளில் சாலை விபத்தில் உயிரிழந்தார். கொலை கொள்ளை குறித்து தனிப்படை போலீசார் விசாரித்து வந்த நிலையில் எஸ்டேட்டில் கம்ப்யூட்டர் ஆபரேட்டராக பணியாற்றிய தினேஷ் என்பவர் கொள்ளை நடந்த 2 மாதங்களுக்கு பின்னர் தற்கொலை செய்து கொண்டார். இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையான நிலையில் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் 200க்கும் மேற்பட்டோரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் தற்கொலை செய்து கொண்ட கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் தினேஷின் செல்போன் குறித்த விசாரணையையும் சிபிசிஐடி போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்நிலையில் கோத்தகிரி அருகேயுள்ள தினேஷின் வீட்டிற்கு சென்ற சிபிசிஐடி போலீசார் அவர் பயன்படுத்திய செல்போன் குறித்து விசாரணை நடத்தியுள்ளனர். செல்போன் குறித்த விவரங்களை கூற மறுத்த தினேஷின் தந்தை தமது மகன் இறந்து 7 ஆண்டுகள் ஆகிவிட்டதால் எந்த விவரமும் இல்லை என்று தெரிவித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. குற்றவியல் நடவடிக்கை தொடர்பான அரசு உத்தரவை எதிர்த்து பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வந்த ஊழியர்கள் கடந்த 2020ஆம் ஆண்டில் பல்கலைக்கழக சீர்கேடுகள் குறித்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடத்தினர். இதையடுத்து தொழிற்சங்க நிர்வாகிகளை பணி நீக்கம் செய்து துணைவேந்தர் ஜெகநாதன் உத்தரவிட்டார். இதனை எதிர்த்து பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் தொழிலாளர் நல ஆணையரகத்தில் புகார் அளித்தனர். அங்கு நடைபெற்ற விசாரணையில் பழிவாங்கும் நோக்கில் துணைவேந்தர் ஜெகநாதன் மற்றும் அப்போதைய பதிவாளர் பாலகுருநாதன் செயல்பட்டது உறுதியானது. இதன் தொடர்ச்சியாக தொழிலாளர்கள் சட்டத்திற்கு விரோதமாக செயல்பட்ட பல்கலைக்கழக துணைவேந்தர் மீது குற்றவியல் வழக்கு தொடர அனுமதி அளித்து கடந்த மாதம் தமிழ்நாடு அரசின் தொழிலாளர் நலத்துறை செயலாளர் அரசாணை வெளியிட்டார். தொழிலாளர் நலத்துறையின் இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜெகநாதன் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது முன்கூட்டியே வழக்கை தாக்கல் செய்துவிட்டதாக கூறிய ஜெகநாதன் தரப்பு வழக்கை வாபஸ் பெறுவதாகவும் கேட்டுக்கொண்டது. இதையடுத்து வழக்கை திரும்பப் பெற அனுமதி அளித்த நீதிபதி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்.
மறைந்த பின்னணி பாடகர் எஸ்பிபியின் நினைவை போற்றும் வகையில் அவர் வாழ்ந்த இல்லம் அமைந்துள்ள முதன்மை சாலைக்கு அவரது பெயர் சூட்டப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கோடிக்கணக்கான ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த பாடகர் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் கடந்த 2020ஆம் ஆண்டு மரணமடைந்தார். பாடகர் எஸ்பிபியின் நினைவை போற்றும் வகையில் அவர் வாழ்ந்த காம்தார் நகர் பகுதியை எஸ்பிபி நகர் என மாற்றம் செய்ய அவரது மகன் சரண் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் கோரிக்கை வைத்திருந்தார். இந்நிலையில் எஸ்பிபியின் நினைவை போற்றும் வகையில் அவரது நினைவு நாளான இன்று அவர் வாழ்ந்த இல்லம் அமைந்துள்ள பகுதியில் உள்ள சாலைக்கு அவரது பெயர் சூட்டப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதன்படி சென்னை நுங்கம்பாக்கம் காம்தார் நகர் முதன்மை சாலைக்கு எஸ்.பி. பாலசுப்ரமணியம் சாலை என்று பெயர் சூட்டப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பின் மூலம் எஸ்பிபியின் கோடிக்கணக்கான ரசிகர்களில் ஒருவனாக மகிழ்ச்சியும் பெருமிதமும் கொள்கிறேன் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் எந்த குறிப்பிட்ட பகுதியையும் பாகிஸ்தான் என அழைப்பது ஒருமைப்பாட்டிற்கு எதிரானது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி ஷனானந்த் பெங்களூருவின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை பாகிஸ்தான் என குறிப்பிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பான வீடியோ வைரலான நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரித்தது. அப்போது இஸ்லாமியர்கள் அதிக அளவில் வசிக்கக்கூடிய பகுதியை பாகிஸ்தான் என குறிப்பிட்டதற்கும் பெண் வழக்கறிஞர் ஒருவரிடம் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்ததற்காகவும் நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். இந்தியாவின் எந்தவொரு பகுதியையும் பாகிஸ்தான் என அழைப்பது நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு முரணானது என தலைமை நீதிபதி சுட்டிக்காட்டினார். இதையடுத்து கர்நாடகா உயர்நீதிமன்ற நீதிபதி ஷனானந்த் தனது கருத்துக்களுக்காக உச்சநீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரினார். இதனை ஏற்று வழக்கை முடித்து வைத்த நீதிபதிகள் சமூக ஊடகங்களின் காலத்தில் நீதிபதிகள் கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர். குறிப்பிட்ட பாலினம் மற்றும் சமூகங்கள் குறித்த கருத்துக்களை தெரிவிக்கும் போது மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றும் நீதிபதி ஷனானந்தன் தெரிவித்த கருத்துக்கள் வழக்குக்கு தொடர்பில்லாதவை என்றும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். ஒன்றிய அரசால் திரும்பப் பெறப்பட்ட 3 வேளாண் சட்டங்களை மீண்டும் கொண்டுவர விவசாயிகள் ஆதரவு தர வேண்டும் என்று நடிகையும் பாஜக எம்பியுமான கங்கனா ரணாவத் கருத்து தெரிவித்திருந்த நிலையில் வேளாண் சட்டங்கள் மீண்டும் கொண்டுவரப்படுமா என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பிரதமருக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். சர்ச்சைக்குரிய கருத்துக்களுக்கு பெயர் போன இமாச்சல பிரதேச மாநிலம் மண்டி தொகுதி பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் கங்கனா ரணாவத் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் விவசாயிகளின் நாடு தழுவிய போராட்டத்தின் விளைவாக 2021ஆம் ஆண்டு திரும்பப் பெறப்பட்ட 3 புதிய வேளாண் சட்டங்களை மீண்டும் கொண்டுவர விவசாயிகள் ஆதரவு தர வேண்டும் என கூறியிருந்தார். இந்த நிலையில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஒன்றிய அரசால் திரும்பப் பெறப்பட்ட வேளாண் சட்டங்கள் தொடர்பாக ஒன்றிய அரசு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியின் நிலைப்பாடு என்ன என்றும் 3 சட்டங்களும் மீண்டும் கொண்டுவரப்படுமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒருவேளை மீண்டும் கொண்டுவரப்பட்டால் இந்தியா கூட்டணி ஒன்றிணைந்து வலிமையுடன் எதிர்க்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அரசின் கொள்கை முடிவை எடுப்பது பிரதமரா அல்லது பாஜக எம்பியா என்றும் கேள்வி கணைகளை அவர் தொடுத்துள்ளார். 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்கள் இன்னுயிரை ஈந்தும் பாஜகவினர் சமாதானம் அடையவில்லை என்று கடுமையாக விமர்சித்துள்ள ராகுல் காந்தி விவசாயிகளுக்கு எதிரான பாஜகவின் எந்தவொரு சூழ்ச்சியையும் இந்தியா கூட்டணி முறியடிக்கும் என்று தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி விவசாயிகளிடம் மீண்டும் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் பிக்கப் பாயிண்ட் மாற்றப்பட்டுள்ளதால் வாடகை கார் ஓட்டுநர்கள் மற்றும் பயணிகள் தொடர்ந்து கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தினமும் ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்லும் சென்னை விமான நிலையத்தில் பயணிகளை ஏற்றிச் செல்லும் பிக்கப் பாயிண்ட் மாற்றப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் மற்றும் வாடகை கார் ஓட்டுநர்கள் தொடர்ந்து கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஏற்கனவே விமான நிலைய நுழைவாயிலில் இருந்த பிக்கப் பாயிண்டை தனியார் நிறுவனமான ஏரோ ஹப் தற்போது மாற்றியுள்ளது. இதற்காக அந்நிறுவனம் அமைத்துள்ள வழித்தடத்தில்தான் வாடகை கார் ஓட்டுநர்கள் பயணம் செய்ய வேண்டும் எனவும் இந்த வழித்தடத்தில் 10 நிமிடத்திற்கு மேல் இருந்தால் 40 ரூபாய் அபராத தொகை செலுத்த வேண்டும் என கூறப்படுகிறது. வாடகை கார் ஓட்டுநர்களிடமிருந்து தினமும் 20,000 ரூபாய் வரை ஏரோ ஹப் நிறுவனம் அபராதம் வசூலிப்பதாக ஓட்டுநர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஏர்போர்ட்டில் 5 மினிட்ஸ் தான் அலௌடு. 5 மினிட்ஸ் மேலே போச்சுன்னா 40 ருபீஸ். இதே கஸ்டமர் ஏற்றிட்டு மேலே அலோடு கிடையாது பிக்கப்புக்கு. அங்கே ஏரோ ஹப் தான் பிக்கப் பாயிண்ட்டு.
மிச்சபடி நீங்கள் வந்தீங்கன்னாவே கம்பல்சரி 5 நிமிஷத்துக்கு மேலே போனால் 40 ரூபா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 80 ரூபா. அந்த மாதிரி ஏறினே போவோம், இன்க்ரீஸ் பண்ணினே போவோம். ஓலா ஊபரில் கட்டுப்படி ஆகிறதில்ல, இவங்க இதிலே பிடிக்கிறாங்க. எல்லாமே கஷ்டம்தான் இருக்கிறதுல, எல்லாத்துலேயும் கஷ்டம்தான். நாங்கள் இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரிலாம் கிடையாது. உள்ளே வந்தால் பார்க்கிங்கில் போட்டால் பே பண்ணணும். பார்க்கிங்கில் போனால் பிக்கப் பண்ணிட்டு போனால் எங்களுக்கு பே கிடையாது. வெளில போகலாம், ஃப்ரீயாக போகலாம். இப்போ வந்து என்னென்னா உள்ளே டீ போட உள்ளே விடவே மாட்டேங்கிறாங்க. மேலே செகண்ட் ஃப்ளோரில் போய் தான் பிக்கப் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. நாங்கள் இங்கேருந்து போய் மேலே போய் பிக்கப் பண்ணிட்டு நாங்கள் வெளியே வர்றதுக்கு 10 நிமிஷம் பத்தாது எங்களுக்கு. மேலேருந்து நாங்கள் கீழே வந்தோம்னா எம்டி வந்தால் கூட 40 ரூபா கட்டு போக அப்படிங்கிறாங்க. என்ட்ரன்ஸில் எதனா ஒரு ஓன் போர்டு வந்து பிக்கப் பண்ணால் கூட ஜஸ்ட்டு எதனா ஒரு வார்ன் பண்ணோம், ஒரு டைம் வார்ன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு லாக் பண்ணிடலாம். வந்தோடனே லாக் பண்ணுறது இவங்க பாட்டுன்னு மேலே ஒரு கான்டாக்ட் நம்பரை வச்சுட்டு போயிட்டே இருக்கிறது. வந்தோடனே அப்புறம் அவங்க பேசஞ்சர் வந்த பிறகு ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைன். கம்பல்சரி ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் டார்கெட் பண்ணணுமா ஒரு டியூட்டியில். பிக்கப் பாயிண்ட் மாற்றப்பட்டுள்ளதால் பல மணி நேரம் பயணம் செய்து வரும் பயணிகள் புதிய பிக்கப் பாயிண்ட் செல்ல 1 கிலோமீட்டர் தூரம் நடக்க வேண்டியுள்ளதாக கூறுகின்றனர். டாக்ஸி புக்கிங் இடம் மாற்றிருக்காங்கன்னு சொன்னாங்க. சரி, இங்கே வந்து புக் பண்ணால் 1300 சொல்கிறாங்க. ஆனால் கேட்டால் ஜாஸ்தியாக இருக்கேன்னு கேட்டால் லாஸ்ட் 2 இயர்ஸாக இதுதான் இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு உண்மையிலே என்னன்னு தெரியல. இப்போ நான் ஏர்போர்ட்லேருந்து இப்போ மஹிந்திரா சிட்டிக்கு போகணும். நான் ஆக்சுவலாக இங்கேருந்து அரௌண்ட் 36 கிலோமீட்டர் வரும். ஸோ இப்போ இங்கே புக் பண்ணியாச்சு. புக் பண்ண உடனே இப்போது அந்த சைடில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல. முன்னாடியெல்லாம் இங்கே பக்கத்துலேயே வந்துடும். ஸோ அதனால் இம்மீடியட்டாக நம்ம இங்கே பிக்கப் பண்ணிட்டு உடனே போயிடலாம். ஸோ இப்போ நான் இந்த லக்கேஜையும் தூக்கிட்டு இங்கேருந்து அங்கே வர நடந்து போகணும். அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல உண்மையிலே. அண்ட் நாங்கள் இப்போ இருக்கிறது T1 டெர்மினலில் இருக்கோம். கேபோட பிக்கப் பாயிண்ட் T4ல் இருக்குது. ஸோ இங்கேருந்து நான் குழந்தைய தூக்கிட்டு லக்கேஜ் தூக்கிட்டு போனோம். 20-25 மினிட்ஸ் ஆகிடும் பை வாக். பேட்டரி கார் இருக்குது, பட் அதுவுமே 2-3 தான் இருக்குது. லக்கிலி நம்ம ஏரோ ஹப் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, அவங்க ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க அங்கேருந்து கேப் சைல்டு இருக்கிறனால உள்ள அலோவ் பண்ணுறாங்க. இல்லைனா இட் பி வெரி டிஃபிகல்ட். அண்ட் பீப்புள் வித் கிட்ஸ் அண்ட் லாங் ஹார் ஃப்ளைட்டில் வரவங்க எல்லாமே ஒரு 20 நிமிஷமாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம், லைனில் தான் நிற்கிறாங்க. ஸோ இனஃப் ஷட்டில்ஸ் இருக்கணும், இல்லைனா இட் பி வெரி டிஃபிகல்ட். டோக்கனை மட்டும் போட்டுட்டு நீங்கள் அங்கே போங்க, அங்கே போய் நீங்களே நடந்து போனீங்கன்னா இப்படி போயிடலாம். இல்லைனா லைனில் நில்லுங்க, 30 பேருக்கு அப்புறம் தான் உங்களை ஏற்றுவோம் அப்படின்னா அது எந்த விதத்தில் நியாயன்றது எங்களுக்கு புரியல. இப்போ வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு இப்போ இங்கே ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு மேபி இது தெரியலாம். வெளியிலேருந்து வர்றவங்க இது என்ன ஏதுன்னு தெரியாமல் வயசான இப்போ நம்ம ஓகே நடந்துட்டோம், வயசானவங்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? ஏன்னா அங்கே க்யூவில் நின்றுருக்கிறவங்க நம்மகிட்ட இதை போட்டு வந்தாலுமே சார் நாங்கள் லைனில் நிற்கிறோம், நீங்கள் லைனில் நின்று இறங்குன்றாங்க. அப்போ லைன் எதுக்கு நிற்குது, இந்த புக்கிங் எதுக்கு எடுக்கிறாங்கன்ற ஒரு குழப்பங்கள் இந்த ஏர்போர்ட்டில் நீடிச்சிட்டு இருக்குது. கவர்மெண்ட் கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கணும். பயணிகளுக்கு அலைக்கழிப்பு ஏற்படுத்தியுள்ள புதிய பிக்கப் பாயிண்ட்டுக்கு பதில் பழைய பிக்கப் பாயிண்ட்டையே பயன்படுத்த விமான போக்குவரத்து ஆணையம் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வலுத்து வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. திருச்சியில் தேங்காய் விலை 2 மடங்காக உயர்ந்துள்ளதால் இல்லத்தரசிகள் கவலையடைந்துள்ளனர். திருச்சி மாவட்டத்தின் முக்கிய சந்தையாக திருச்சி காந்தி மார்க்கெட் இருந்து வருகிறது. இங்கு கடந்த 2 வாரத்திற்கு முன் தேங்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது கிலோவுக்கு 30 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மழை குறைவு காரணமாக தேங்காய் விளைச்சல் குறைந்துள்ளதாக தெரிவித்துள்ள வியாபாரிகள் திருச்சி காந்தி மார்க்கெட்டிற்கு தினந்தோறும் 5 லட்சம் தேங்காய் வரத்து இருந்த நிலையில் தற்போது 1 லட்சமாக குறைந்துள்ளதாகவும் கூறியுள்ளனர். எப்போதுமே 20 ரூபா 25 ரூபா 28 ரூபா இருந்த டன்னேஜ் ரேட்டு இன்றைக்கி 62 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ண வேண்டிய காலகட்டம் ஆகிப்போச்சு. ஒன்றுக்கு டபுள் ஆகிப்போச்சு ரேட்டு. இதுக்கு என்ன காரணம்னா மழை இல்லை, வரத்து இல்லை. அதாவது 8 ரூபா 9 ரூபாய்க்கு விற்றதாங்க இன்றைக்கி 20 ரூபா 22 ரூபா விற்க வேண்டியது. கிட்டத்தட்ட அதனுடைய கொள்முதல் ரேட்டும் சரி, எங்களுடைய கொள்முதலே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வண்டி வந்துச்சுன்னா, ஒரு தோஸ்து வந்துச்சுன்னா ஒரு 1 லட்ச ரூபா 1,4 லட்ச ரூபா வருது. இன்றைக்கி 2,5 லட்ச ரூபா வருது. அப்படியே டபுள் ஆகிடுச்சு. இது எல்லாமே எங்கே போகும்னா மக்களுடைய தலையில் தான் போகும். தேங்காய் வரத்து தொடர்ந்து குறைந்து வருவதால் வரும் நாட்களில் 1 கிலோ தேங்காய் 75 ரூபாய் வரை உயர வாய்ப்புள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 2 இடங்களில் ஓலா எலக்ட்ரிக் பைக்குகள் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை சேர்ந்த கனகராஜ் அலுவலக பணியை முடித்துவிட்டு தனது ஓலா மின்சார பைக்கில் வீடு திரும்பியுள்ளார். தனக்கன்குளம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற
கொடைக்கானல் அருகே வனப்பகுதியில் ஏற்பட்ட நிலப்பிளவு தொடர்பாக இந்திய புவியியல் ஆய்வு மைய அதிகாரிகள் 2ஆம் கட்ட ஆய்வு நடத்தியுள்ளனர். கொடைக்கானல் மேல்மலையில் உள்ள கிளாவரை கிராமத்திற்கு செருப்பன் ஓடை என்ற இடத்திலிருந்து தண்ணீர் வரும் நிலையில் கடந்த சில நாட்களாக தண்ணீர் வரத்து தடைப்பட்டதால் கிராம மக்கள் வனப்பகுதிக்குள் சென்று பார்த்துள்ளனர். அப்போது கூனிப்பட்டி என்ற வனப்பகுதியில் 300 அடி நீளத்திற்கு நிலம் பிளந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். நிலப்பிளவின் ஆழம் தெரியாமல் அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் நிலப்பிளவு எதனால் ஏற்பட்டது என்று ஆய்வு செய்ய கோரிக்கை விடுத்திருந்தனர். இதையடுத்து வருவாய்த்துறையினர், வனத்துறையினர், புவியியல் தொழில்நுட்ப உதவி இயக்குநர், காவல்துறையினர் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் சில நாட்களுக்கு முன்பு ஆய்வு மேற்கொண்டனர். இந்நிலையில் நிலப்பிளவு ஏற்பட்ட இடத்தில் 2ஆம் கட்டமாக ஆய்வு நடத்திய இந்திய புவியியல் ஆய்வு மைய அதிகாரிகள் விரைவில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். OTT தளங்களில் வெளியாகும் திரைப்படங்கள், வெப் தொடர்களை தணிக்கை செய்ய கோரிய வழக்கில் ஒன்றிய உள்துறை மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தை சேர்ந்த ஆதிசிவம் என்பவர் தொடுத்த வழக்கில் OTT தளத்தில் வெளியாகும் சினிமா, வெப் சீரியல்கள், தொடர்கள் ஆகியவற்றில் வன்முறை, போதைப்பொருள் பயன்பாடு, ஆபாச பேச்சுக்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றக்காட்சிகள் உள்ளிட்டவை தணிக்கையின்றி ஒளிபரப்பப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். OTT தளத்தில் வெளியாகும் நிகழ்ச்சிகளால் இளம் தலைமுறையினர் உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் பல பாதிப்புகளுக்கு ஆளாகின்றனர் என்றும் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க கோரி அதிகாரிகள் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை என்றும் மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுப்பிரமணியன், விக்டோரியா கௌரி அமர்வு வழக்கு தொடர்பாக ஒன்றிய உள்துறை செயலர், தொலைத்தொடர்புத்துறை செயலர் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் உள்ளிட்டோர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்குகிறது உச்சநீதிமன்றம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கில் நாளை உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. நாளை காலை 10:30 மணிக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் எஸ் ஓகா, அகஸ்டின் ஜார்ஜ் அமர்வு தீர்ப்பு வழங்க உள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கில் உச்சநீதிமன்றம் நாளை தீர்ப்பு வழங்குகிறது. நாளை காலை 10:30 மணிக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இது தொடர்பான தீர்ப்பை வழங்க உள்ளனர். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். ராமகிருஷ்ணன், நாளைய தினம் செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? ராமகிருஷ்ணன் இணைப்புல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கில் நாளைய தினம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்க உள்ளது. பலமுறை ஜாமீன் மறுக்கப்பட்ட சூழலில் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வழக்கில் நாளை உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. காலை 10:30 மணிக்கு நீதிபதிகள் இது தொடர்பான தீர்ப்பை வழங்க உள்ளனர். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் சிறையில் உள்ள செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். பல முறை அவரது ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட சூழலில் நாளைய தினம் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. நாளை காலை 10:30 மணிக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பை வழங்க உள்ளனர். நாளை காலை 10:30 மணிக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் எஸ் ஓகா, அகஸ்டின் ஜார்ஜ் அமர்வு தீர்ப்பு வழங்க உள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் சிறையில் உள்ள செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கில் நாளைய தினம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது.
நாளை காலை 10:30 மணிக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் எஸ் ஓகா, அகஸ்டின் ஜார்ஜ் அமர்வு தீர்ப்பு வழங்க உள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் சிறையில் உள்ள செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வழக்கில் நாளைய தினம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. கடந்த ஆண்டு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி அவரின் ஜாமீன் மனு பல முறை உயர்நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்ட சூழலில் அவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு தொடர்பான தீர்ப்பு நாளைய தினம் வழங்கப்பட உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.